மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிப்பு வசூலில் 150 கோடி ரூபாய் மோசடி நடந்த விவகாரம் பெரிதான நிலையில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியதானது. திமுக ஆட்சியில் திமுக மேயர் ஊழல் புகாரில் ராஜினாமா செய்தது மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது செல்வாக்கை மாவட்டத்தில் நிலைநாட்ட திமுக கட்சி பிரமுகர்களை சிக்க வைத்து கட்சியின் தோல்விக்கு அமைச்சர் காரணமாக போகிறார் என திமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாநகராட்சியில் கடந்த 2022-23 ஆண்டு வணிக கட்டடங்கள், திருமண மண்டபங்கள், விடுதிகள், மருத்துவமனைகள், வீடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரி வசூலில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக மதுரை மாநகராட்சி ஆணையராக பணியாற்றி வந்த தினேஷ்குமாருக்கு ஆதாரங்களுடன் புகார்கள் வந்தன. இதுகுறித்து மாநகராட்சி விஜிலன்ஸ் கமிட்டி மூலம் விசாரணை நடத்தியதில் வரி வசூலில் மாநகராட்சி உதவி ஆணையர்கள் கம்ப்யூட்டரில் பயன்படுத்தப்படும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி மண்டல குழு தலைவர்கள், கவுன்சிலர்கள், அதிகாரிகள் குறைவாக வசூலித்து மோசடி செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உதவி ஆணையர்கள் மற்றும் ஆய்வாளர்களின் பாஸ்வேர்டை முறைகேடாக பயன்படுத்தி முறைகேடு நடந்திருப்பதாக மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் மதுரை மாநகர காவல் ஆணையரகத்தின் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் மண்டல குழு தலைவர்கள், இவர்களது கணவர்கள், அரசியல் பிரமுகர்கள், மாநகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் உதவியுடன் கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் அளவிற்கு வரி வசூலை குறைத்து காட்டி மோசடி செய்து கோடிக்கணக்கில் சுருட்டியது தெரிய வந்தது. இவர்களது மோசடியால் மதுரை மாநகராட்சிக்கு 150 கோடி ரூபாய் வரி வசூல் இழப்பாகி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மோசடி தொடர்பாக மதுரை மாநகராட்சியில் உதவி ஆணையராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ரங்கராஜ், மதுரை மாநகராட்சி உதவி வருவாய் அலுவலர் செந்தில்குமரன், ஒப்பந்த பணியாளர்களாக தனசேகரன், சதீஷ், கார்த்திகேயன், இடைத்தரகர்களாக செயல்பட்ட சாகா உசேன், ராஜேஷ்குமார், முகமது சதன் உள்ளிட்டோரை கைது செய்தனர். இந்த மோசடி குறித்து முதல்வர் ஸ்டாலினுக்கு புகார்கள் பறந்தன. இந்த மோசடி குறித்து விசாரிக்க உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேருவை நேரில் சென்று விசாரணை நடத்த உத்தரவிட்டார். இந்த விசாரணையின் போது மேயர் இந்திராணியின் கணவரும் மதுரை மாநகர முக்கிய நிர்வாகியுமான பொன் வசந்தகுமார் தலைமையில் மண்டல குழு தலைவர்களான வாசுகி, சரவண புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா, விஜயலட்சுமி உள்ளிட்டோர் ஆதரவுடன் இந்த சொத்து வரி வசூலை குறைகாட்டி மோசடி நடந்திருப்பது உறுதியானது. இதனையடுத்து மண்டல குழு தலைவர்கள் அனைவரையும் ராஜினாமா செய்யும்படி திமுக தலைவர் ஸ்டாலின் அதிரடி உத்தரவு பிறப்பித்ததன் பேரில் மண்டல குழு தலைவர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். இந்த மோசடியில் மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பதால் CBI விசாரணை நடத்த வேண்டும் என கோரி மதுரை மாநகராட்சி எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் மதுரை சரக DIG அபினவ் குமார் தலைமையில் சிறப்பு குழு அமைத்து வழக்கை நடத்த வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதன் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தி இந்த மோசடியில் துணை போன மாநகராட்சி வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன், ஒப்பந்த ஊழியர் செந்தில் பாண்டி இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர். இவர்களிடம் விசாரணை நடத்தியதில் மதுரை மேயர் இந்திராணியின் கணவரும் திமுக நிர்வாகியுமான பொன் வசந்தகுமார் தான் இந்த மோசடிக்கு மூளையாக செயல்பட்டு பல கோடி ரூபாய் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்தகுமாரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இவரை போலீசார் கைது செய்த போதே மேயர் இந்திராணி பதவி விலகிவிடுவார் என கருதப்பட்டது. ஆனால் மேயர் இந்திராணி தனது பதவியை ராஜினாமா செய்யவில்லை. மேயர் இந்திராணி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் தீவிர ஆதரவாளர் ஆவார். இவர் மதுரையில் சக்தி வாய்ந்த அமைச்சராகவும் மேலிடத்திற்கு நெருக்கமானவராகவும் இருந்ததால் அமைச்சர் ஆதரவுடன் மேயர் இந்திராணி தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் தற்போது பழனிவேல் தியாகராஜன் மேலிடத்துடன் நடந்த மோதல் விவகாரத்தில் டம்மி ஆக்கப்பட்டதால் மற்றொரு அமைச்சரான வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மதுரை மாநகரம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இவர் தனது ஆதரவாளரான பாண்டிச்செல்வியை மேயராக்க தீவிர முயற்சி செய்தார். ஆனால் ஊழல் வழக்கில் பாண்டிச்செல்வியும் சிக்கி மண்டல குழு தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய நேரிட்டதால் அவரை மேயராக்க முடியவில்லை. கைது செய்யப்பட்ட மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்தகுமார் 2 நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் விடுதலையானார். இதனையடுத்து மேயர் இந்திராணி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என அமைச்சர் மூர்த்தி தரப்பினர் மேலிடத்தின் மூலம் நெருக்கடி கொடுத்தனர். இந்த நெருக்கடி காரணமாக மேயர் இந்திராணி மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயனிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார்.
தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக பதவியை ராஜினாமா செய்வதாக மேயர் இந்திராணி கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இவரது ராஜினாமாவை ஏற்று புதிய மேயரை தேர்வு செய்ய 17ஆம் தேதியன்று திமுக கவுன்சிலர்கள் அவசர கூட்டம் துணை மேயர் ராகராஜன் தலைமையில் நடத்தப்படுகிறது. இந்த கூட்டத்தில் புதிய மேயர் தேர்வு செய்யப்பட உள்ளார். மதுரையைச் சேர்ந்த அமைச்சர்களின் அதிகார போட்டியில் திமுக மேயர் சிக்க வைக்கப்பட்டு தனது பதவியை ஊழல் புகாரில் ராஜினாமா செய்ய வேண்டியதாகிவிட்டது என மதுரை மாவட்ட திமுக நிர்வாகிகள் புலம்புகின்றனர். மதுரை புறநகர மாவட்ட செயலாளராக இருந்து வந்த அமைச்சர் மூர்த்தி மதுரை மாநகரில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை மீறி செயல்பட முடியாமல் இருந்தது. ஆனால் பழனிவேல் தியாகராஜனின் ஆடியோ லீக் ஆகி மேலிடத்துடன் மோதல் ஏற்பட்டதால் டம்மியாக்கப்பட்டார். இதனையடுத்து அமைச்சர் மூர்த்தி மதுரை மாநகரில் தனது ஆதரவாளர்களை முக்கிய பதவிகளில் நியமிக்க வைத்து ஒட்டுமொத்த மதுரையையும் கைப்பற்றிவிட்டார். தற்போது தனது ஆதரவாளரை மேயராக்குவதன் மூலம் ஒட்டுமொத்தமாக அதிகாரம் அமைச்சர் மூர்த்தி கையில் சென்று விடுகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என பழனிவேல் தியாகராஜன் ஏற்கனவே கூறி வருகிறார். எனவே வரும் சட்டசபை தேர்தலிலும் தனது ஆதரவாளர்களை எம்எல்ஏக்கள் ஆக்குவதோடு தான் மட்டுமே மதுரை மாவட்டத்திற்கு அமைச்சர் என முடிசூட திட்டமிட்டு காய் நகர்த்தி வருகிறார். ஆனால் தனது அதிகார பசிக்காக திமுக மேயரை ராஜினாமா செய்ய வைத்ததன் மூலம் திமுக ஊழல் புகாரில் சிக்கிக் கொண்டு விட்டது. வரும் சட்டசபை தேர்தலில் இந்த பிரச்சனையை அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரதான பிரச்சனையாகி பிரச்சாரம் செய்வார்கள். இதனால் வரும் சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக ஆளும் கட்சிக்கு இதன் பாதிப்பு இருக்கும். தனது சுயலாபத்திற்காக கட்சியை சிக்க வைத்ததோடு கட்சியின் தோல்விக்கும் அமைச்சர் மூர்த்தியே காரணமாக இருக்க போகிறார். இவருக்கு மேலிடமும் ஆதரவு தருவதன் மூலம் மாவட்டத்தில் கட்சியின் அழிவுக்கு காரணமாகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை மதுரை மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் வைத்துள்ளனர்.